பண்ணி சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்தையும் எனக்கு உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும். உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நானும் அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணது எல்லாமே இல்லைன்னு சொல்லல. ஆனா அது இப்போ அது அவருக்கு தெரிஞ்சுட்டு அவர் அதனால உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு. எனக்கு வேற வழி தெரியல. அதான் நீ வந்தப்போ நான் பாட்டுக்குன்னு உன்னை எதுவுமே கேட்காம நான் நடந்து போயிட்டேன். உனக்கு வருத்தமா இருக்கும்னு எனக்கு தெரியும், இல்லன்னு சொல்லல. ஆனா எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. நான் அவர் மனசாரதான் ஏத்துக்கிட்டேன். ஆனா அவருக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. நாங்க லவ் பண்ணது எப்படி அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க தம்பி வீட்டுல வச்சு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டான். அவனுக்கு எப்படி தெரியும் ஏது தெரியும்னு எனக்கு தெரியல. அதை பிடிச்சுக்கிட்டு அவர் தினம் அதையே குத்தி குத்தி காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப புதுசா இப்ப நான் அவங்க கிட்ட பேசுறது தெரிஞ்சா அதுக்கும் பெரிய பிரச்சனை வரும். அதனாலதான் நான் கீழே வச்சு பேசாம உன்னை மேல வர சொன்னேன். அன்னிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இந்த விஷயத்த என்னால அம்மா கிட்ட சொல்ல முடியாது. அம்மா பாவம் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அண்ணன் கிட்டயும் சொல்ல முடியாது. அண்ணன் ஏற்கனவே கடல்ல மூழ்கி போயிருக்கான். அதான் உன்கிட்ட சொல்றேன், நீ சொன்னா புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட பேசாத. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் யாருன்னு தெரியுதா இல்ல மறந்துட்டீங்களா சுத்தமா? மனுஷாவோட அக்கா ஞாபகம் இருக்கா? அது எப்படி ஞாபகம் இருக்கும்? எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ற வரைக்கும் தானே எங்க வீட்டோட காரியம் எல்லாம் உங்களுக்கு தேவையா இருக்கும். காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கால வாரி விடுறது தானே. என்ன சார், கரெக்டா? சரி, நானே இல்ல ஒண்ணும் இல்ல இல்ல வந்திருக்கோன்னு தெரியும். ஒரு வார்த்தை வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும்னு கூட தோணல, அப்படிதானே? சார் அவ்வளோ பிஸி ஆயிட்டீங்க போல. கல்யாணத்துக்கு முன்னாடி போன்லாம் பேசுவீங்க, எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன போன் கூட பண்றது இல்ல. சரி ஓகே, போன் விடுங்க. அட்லீஸ்ட் வந்திருக்கேன்னு தெரியும்ல. மனிஷா சொன்னாலா இல்லையா அவங்க கிட்ட? அவளுக்கு இருக்கு, அவளை இன்னும் பார்க்கவே இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன வேலையா இருந்தேன், அதான் கவனிக்கல. வேற எதுவும் இல்ல. நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்களா உங்களை? எனக்கு என்ன குறைச்சல்? என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அதை விட என் மாமனார் மாமியார் அவங்க அண்ணன் எல்லாரும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. ஜாலியா இருக்கேன். என் தங்கச்சியை நீங்க நல்லா தானே பாத்துக்கிறீங்க? என் தங்கச்சிக்கு என்ன, நல்லாதான் பாத்துப்பீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அத்தனை போன் பண்ணுவீங்க, அவதான் போன் எடுக்க மாட்டா. நான் தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். இப்ப என்ன விட்டா வைப்பீங்க அவளை? சரி, யார தேடி கீழே இறங்கி வந்தீங்க? அதிசயமா இருக்கு. அம்மா சொன்னாங்க வந்ததுல இருந்து கீழே இறங்கி வரவே இல்லைன்னு சொல்லி. என்னாச்சு, தண்ணி எதனா வேணுமா? நான் ஒருத்தி கிறுக்கி, இருங்க எடுத்துட்டு வரேன். இல்ல அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. மனுஷா ரொம்ப நேரமா காணோம், அதான் சரி கீழே இருப்பாளோன்னு பாக்கலான்ட்டு வந்தேன். எங்க கீழேயே இருந்தா மாதிரி இல்ல, கிச்சன்ல இருக்காளோ? இல்ல கிச்சன்லலாம் இல்ல, மேலதான் இருக்கா. மேல என்னை கூப்பிட்டா, நான் தான் வேலையில மறந்துட்டேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. மேலதான் இருப்பா, நீங்க போய் பேசிக்கிட்டு இருங்க. நான் உங்களுக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன். அடுப்புல பால் வச்சிருக்கிறதா அம்மா சொன்னாங்க, அதை பார்க்க சொன்னாங்களா, அதுல அதை மறந்துட்டேன். நான் அவருக்கு காஃபி கொடுத்துட்டு அப்படியே உங்க 2 பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன். மேல இருங்க, மேல வியூ சூப்பரா இருக்கும். காஃபில எதுவும் வேண்டாம். டீ வேணா போட்டு எடுத்துட்டு வரவா? இல்ல வேண்டாம். அப்புறம் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க வாழ்க்கைய நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்களா? இது என்ன கேள்வி? சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அதான அர்த்தம். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க இடம் நிரந்தரமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. உங்க இடத்துக்கு வேற ஒருத்தவங்க கூட வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. உங்க நல்லதுக்காண்டி தான் சொல்றேன். உங்களுக்கு இப்போ புரியாது, ஆனா புரிய வரும்போது நான் சொன்னது ஞாபகத்துக்கு வரும். உங்க இடத்த நீங்க தக்க வச்சுக்கோங்க. விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. உங்க வாழ்க்கைய மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. என்னாச்சு இவருக்கு? புரியாத புதிரா பேசிட்டு போறாரு, ஒண்ணுமே விளங்கல. பால மறந்துட்டேன். எனக்கு தெரியும் என்கிட்ட பேசாம உன்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி. ஆனா எனக்கு வேற வழி இல்ல. என் புருஷன் சொல்றதை நான் கேட்டாகணும். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல எனக்கு அதுதான் சரின்னு படுது. நான் அவரை மனசார ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேல நான் எதை பத்தியும் யோசிக்க எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு என்கிட்ட பேச ட்ரை பண்ணாத. எனக்கு யார்கிட்டயுமே பேச விருப்பம் இல்ல. எனக்கு அவர் மட்டும் போதும் நான் முடிவு எடுத்துட்டேன். அவர் என்ன அந்த 2 நாள் பாத்துக்கிட்ட விதம் எனக்கு அதே மாதிரி மறுபடியும் வாழணும்னு ஆசையா இருக்கு. மத்தபடி என் மனசுல வேற எதுவுமே இல்ல. நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன இதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ணாத.
இதுக்கு மேல என்னால உன்கிட்ட பேசி பழகிட்டே இருக்க முடியாது. என் வாழ்க்கையை பார்க்க நான் ஆரம்பிக்கணும். உன் வாழ்க்கையை எப்படி நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டியோ அதே மாதிரி நானும் என் வாழ்க்கையை பழக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ புரிஞ்சுப்ப, எனக்கு தெரியும். என்ன தயவு செஞ்சு பேசுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாத. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு உன்கிட்ட பேசாம இருக்கிறது. ஆனா எனக்கு அவர்தான் முக்கியம். நீ என்ன விட்டுரு ப்ளீஸ். என்கிட்ட பேசாத. மனுஷா வெக்கமாயில உனக்கு. ப்ரோ ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்களேன். ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்களேன். ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. ஜஸ்ட் சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அதுவும் அவங்க அக்கா நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்ததே அவங்களுக்கு தெரியாது. நீங்க ஏன் ப்ரோ இவ்வளவு சத்தம் போடுறீங்க? கீழே இருக்கிறவங்களுக்கு கேட்டா ஏதாச்சும் தப்பா நினைச்சுப்பாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ எதுக்கு? இங்க பாருங்க, பழசெல்லாம் நினைச்சு நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக்கிறீங்க. அவ பேசுனதுல எனக்கு தெரிஞ்சிச்சு உங்க தம்பி எதுவும் உங்களை மண்டைய குழப்பிருக்கானு. அவனே ஒரு பொறுக்கி ஃப்ராடு. அவ சொல்றத நம்பி இருக்கீங்க. கட்டின பொண்டாட்டிய நம்பாம நீங்களா என்ன ப்ரோ? நீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. டேய் நல்லவனே, நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத என்ன? நான் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்றத நீ சொல்லாதடா. எனக்கு வந்துட்டான் பெரிய தியாகி மந்திரி. நல்லவன் மாதிரி சும்மா நாடகம் போட்டுக்கிட்டு என்கிட்ட வாங்கிக்கிட்டு போயிடாத. போயிரு அமைதியா சொல்லிட்டேன். இருக்கிற ஆத்தத்துக்கு என்ன பேசுவான்னு எனக்கே தெரியாது. சரி உனக்கு அறிவே இல்ல, வெக்கமா இல்ல? நீ ஒரு பொம்பளையா? ப்ரோ வேண்டாம். என்னடா என்ன கோவம் வருதோ? ஏன் பொண்டாட்டி பேசுற? உனக்கு என்னடா? உனக்கு எங்க எரியுது? உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். உனக்கு என்னடா பிரச்சனை? வாய மூடிக்கிட்டு இருந்துரு சொல்லிட்டேன். நீ கீழே இருக்க, உன் பொண்டாட்டி எவனோ கூட மேல வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா நீ என்ன பள்ளிய காமிச்சுக்கிட்டு இருப்ப. யாருக்கு தெரியும்? நீ பண்ணாலும் பண்ணக்கூடிய ஆள் தானே. ஏச்சு வெளியே போ. ஹே இவன்கிட்ட என்னடி உனக்கு பேச்சு? வெக்கமா இல்ல உனக்கு? அறிவில்ல? உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாதுங்கிற. உனக்கு என்ன அப்படி கேக்குது உனக்கு? உனக்கு என்னடி உனக்கு? உனக்கு என்ன விஷயத்துல உனக்கு நான் குறை வச்சேன்டி சொல்லு. உனக்கு என்ன விஷயத்துல நான் குறை வச்சேன்? உனக்கு எல்லா விஷயத்திலயும் உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உனக்கு எல்லா விஷயத்திலயும் நான் ஃப்ரீடம் கொடுக்க தானே செஞ்சேன். சொல்லுடி, நான் உன ஃப்ரீடமா தானே இருக்க விட்டேன். உன்கிட்டதான் கேக்குறோம் பதில் சொல்லி. ஆனா நீ என்னைய ஏமாத்திட்டு மேல வந்து இவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. என்ன நல்லவ விஷம் போடுறியோ? என்கிட்ட அப்படி ஒரு நல்லவ, இவன் கிட்ட இப்படி ஒரு நல்லவ. நாளைக்கு நான் விரட்டி விட்டாலும் இவன் கூட போயிட்டு ஒட்டிக்கலாம்ல. வெக்கமா இல்ல? கூட பிறந்த அக்கா வாழ்க்கைக்கு கெடுக்கணும்னு நினைக்கிற அறிவு கிட்டவளு. இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு அளவுக்கு தான். நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. அவளுக்காண்டிதான் அமைதியா இருக்கேன். இந்த வார்த்தையை வேற எவனாச்சும் பேசிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சு மூஞ்சு முகரையெல்லாம் உடைச்சிருப்பேன். வேண்டான்னு பொறுமையா இருக்கேன். பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்கேன். நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. நாங்க தான் சொல்றோம்ல. அவகிட்ட வேணா கேளு. நான் இங்க வந்ததே அவளுக்கு தெரியாது. அவ அக்கா நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. சரி நம்ம லவ் சொல்லுடா சொல்லு. ஒரே நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. சத்தியமா அவ சொல்றதா உண்மை. அவரு என்ன உனக்கு? அவரு எவன் தாலி கட்டினவனா? உனக்கு தாலி கட்டினவனாடி? சொல்லு. ஏங்க இப்ப மோசமா பேசுறீங்க? இப்படி பேச தெரியுமா உங்களுக்கு? இப்பெல்லாம் பேசாதீங்க. வார்த்தையாலே கொல்றீங்க போட்டு. என்னால முடியல. இப்ப கூட என் அக்கா நினைச்சுதான் நீங்க எங்க அக்கா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. அவ ஆசையா வந்தா என்கிட்ட பேசுறதுக்கு. நான் மூஞ்ச திருப்பிட்டு வந்துட்டேன். சரி எங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாளோன்னு சொல்லிதான் நீங்க கீழே இருப்பீங்க. நான் பேசும்போது நீங்க டக்குன்னு வந்துட்டீங்கன்னா அது பெரிய பிரச்சனை பண்ணுவீங்கன்னு சொல்லி மேல கூப்பிட்டு என் அக்கா கிட்ட சொன்னா என் அக்கா புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். அதான் நான் என் அக்கா மூஞ்சி கூட பார்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் சத்தியமா தாங்க உண்மை. வேற எதுவுமே தப்பான நான் பேசல. நீங்க ஏங்க இப்படி தப்பா பேசுறீங்க? என்ன நல்லவ மாதிரி நடிக்காத. என்ன மானங்கட்டவளே. வேண்டாம். நீங்க அங்கிருந்து ரகுன்னு சிக்னல் கொடுக்குறீங்க. இவர் இல்லன்னா என்ன அடிச்சு மலத்திடுவாரு. அப்படித்தானே? டேய் அட்ரா. நீ அடிக்கலன்னு வச்சுக்கோ, நான் அடிச்சேன் மூஞ்சு முகம் உடஞ்சிரும். அட்ரா, இதான் பெரிய ஹீரோ வச்சே. அட்ரா. பா நான் ஹீரோலாம் இல்லப்பா, நான் வில்லனாவே இருந்துட்டு போறேன். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஏன் கண் முன்னாடி எந்த பொண்ணையாச்சும் தப்பா பேசனா நான் அடிப்பேன். அது அவளுடைய புருஷனாவே இருந்தாலும் அடிவுள்ளதான் செய்யும். சரியா? பேசாத. உனக்கும் அவளுக்கும் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. சரி என்னால முடிஞ்சதை ஏதாச்சும் பண்ணுவோமேன்னு சொல்லிதான் அவகிட்ட நின்னு சரியாச்சும் சொல்யூஷன் சொல்லுவோமேன்னு சொல்லிதான் நான் நின்னுகிட்டு இருந்தேன். இல்லைன்னா அப்பவுமே போயிருப்பேன். அவ ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா பேசும்போதே.
சோ அதனாலதான் நான் நின்னேன். அதுவும் என்னாலன்னு சொன்னான். அதனாலதான் நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேனே தவிர மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி கேவலமான எண்ணத்துல நாங்க 2 பேரும் இங்க நிக்கல. அது உனக்கு புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி அதுக்கு வேற எதுவுமே பண்ண முடியாது. ஓ மண்டையில மூளை இருந்தா பரவாயில்ல, அதுலதான் கன்றாவியும் ஏத்தி வச்சிருக்கானே உன் தம்பிக்காரன். ஏண்டா உன் தம்பிக்காரனுக்கு எப்ப தெரியுமா? சொல்றா, எப்ப தெரியுமா? ஒருவேளை நேத்து இல்லைன்னா முந்தா நேத்து தான் தெரியுமா? சொல்லு, இது முன்னாடியே தெரியுமா? சொல்லுடா. எப்படி உன் தம்பிக்காரன் உன்கிட்ட சொன்னான் சொல்லு. 2 மாசத்துக்கு முன்னாடி நீயும் அவளும் துணிக்கோடையில ஜோடியா தோல் மேல கை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தீங்களாமே, அப்போ பாத்திருக்கான். சூப்பர். ஆமா சுத்தணும் இல்லன்னு சொல்லல, கரெக்ட் தான். உன் தொம்பிக்காரனுக்கு உன் மேல அவ்வளோ அக்கறை டேஷ் இருந்திருந்தா அவன் என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க? என்ன பண்ணிருக்கணும்? நிச்சயதார்த்தத்துக்கு பார்க்க வந்த பொண்ணு இவன் தானு தெரியும், கல்யாணம் அண்ணனை இவதான் பண்ண போறான்னு தெரியும். அப்ப அப்பவே சொல்லிருக்கணும்ல. சொல்லுடா. உன் தம்பி சொன்னதை நினைச்சு அப்படியே குதிச்சுக்கிட்டு பொங்கிக்கிட்டு வர சொல்லு. ஏதோ என்ன அடிக்க போறேன்னு சொன்னியே சொல்லு. இப்ப யார் மேல தப்பு இருக்கு? ஆமா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பணும் தான், இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஓலாம் நினைச்சுக்கிட்டு இல்ல. அவ வாழ்க்கைய பாத்துட்டு போயிட்டான், அதே மாதிரி நானே என் வாழ்க்கைய பாத்துக்கிட்டு போயிட்டேன், அவ்வளவுதான். 2 பேருக்குள்ள வேற எதுவுமே இல்ல. இத நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி உன் தொம்பிக்காரன் ஏத்தி விட்டதுக்கெல்லாம் இங்க நாங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல கட்டினவளை நம்பு, அதுக்கப்புறமா மத்தவங்களை கேள்வி கேட்கலாம். வந்துட்டான் பெரிய இவனாட்டம். ஆமா நீ யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுவ, நான் அதை வச்சு குடும்பம் நடத்தணும் போல, அப்படிதானே? வேண்டாம் வேண்டாம், பிரச்சனை வேண்டாம் ப்ளீஸ். எனக்காண்டி நீங்க வாங்க நம்ம போலாம். சிலனா என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஐயோ கடவுளே, என்னங்க பண்றீங்க? கையெடுங்க ப்ளீஸ். சத்தியமா அதுதான் உண்மை. நான் என் அக்கா நினைச்சுதான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஐயோ நான் இப்படி சொல்லி புரிய வைப்பேன். எல்லாருக்காச்சும் தெரிஞ்சுட்டுனா வேண்டாங்க, பிரச்சனையாயிரும். விடுங்க, எங்க விடுங்க. மரியாதைய கையெடுத்துரு. சில்லன்னு வச்சுக்கோ, தேவையில்லாததெல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டு போற மாதிரி இருக்கும். உன் தம்பிக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கேன், நீ அவன் கிட்ட கேட்டு இருந்தா தெரியும் எப்படி இருந்துச்சு அடின்னு ஒன்னு. நீயும் வாங்கிட்டு போவாத. என் மேல ஏதோ கொஞ்சம் தப்பு இருக்குன்றதுனால பொறுமையா இருக்கேன். அதுவும் நீ முட்டாள்தனமா பைத்தியக்காரத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்க பாரு, இதுக்கெல்லாம் நான் பொறுமையா இருக்கணும்னு எனக்கு எந்த டேஷும் கிடையாது. புரிஞ்சுச்சா? கையெடுத்துரு. கையெடுறா, கையெடுன்னு சொன்ன, இல்லன்னு வச்சுக்கோ. என்னடா பண்ணுவ? ஐயோ கடவுளே. அண்ணி மேலதான் சத்தம் கேக்குது. நான் வேற ஒருத்தி அம்மாவை வெளியே போய் பாத்துட்டு வர சொன்னேன். வழி விடுங்க அண்ணி, நான் மேல போய் பாக்குறேன். மேலதான் சத்தம் கேக்குது. ஐயோ அனிஷா மேல இல்ல, அது மனிஷாவும் அவங்க ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் இங்கே பொறுமையா இரு, நான் வேணா போய் பாத்துட்டு வரேன். நீ ஏன் மாடிப்படியில ஏறிக்கிட்டு இருக்க? இதே நான் நீ புதுசா இருக்கு. எங்க வீட்டுல நான் மாடிப்படி ஏறக்கூடாதா என்ன? புதுசா சொல்றீங்க. ஏன் அனிஷா என்னமா? மேலதான் இருக்காங்க 3 பேரும், மேலதான் சத்தம் கேட்க தெரு வரைக்கும் கேட்டுக்கிட்டு கிடக்கி. வீட்டுக்குள்ள இருந்து கேட்கலையே உங்களுக்கு அவர் பேசுறது? மேல கிடக்காங்க பெரிய காப்பி போட்டு வச்சுட்டு மாப்பிள்ளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பீஜி கலப்பி விட்டுட்டான். நான் கூட உன் புருஷன் எங்கேயே கிளம்பி போயிட்டான் போல அப்படின்னு நினைச்சேன். அவனுக்கு தான் அப்பப்ப கிறுக்கு பிடிச்சிருமே. வேண்டாம் வெறுப்பேத்தாத நீ. வந்ததுல இருந்து இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க பாத்துக்கோ. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா? இங்க பாருமா, அவர் ஒண்ணும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அவருக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா கேட்பாரு. அதுக்குன்னு சொல்லிட்டு நான் பேசாத சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ மனிஷா வீட்டுக்காரருக்கு என்ன மரியாதை கொடுக்குற அதே மாதிரி அவருக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தா நான் இங்க இருக்கேன். சிலனா கிளம்பிக்கிட்டே இருப்பேன். சும்மா என்ன கிறுக்குங்கிற பைத்தியக்காரங்கிற கோவக்காரங்கிற. அவர் என்ன உன்கிட்டயே வந்து கோவப்பட்டாரு சொல்லு? உன்கிட்ட வந்து கோவப்பட்டாரு அவரு? சரி கோவப்படாத, முன்னாடியே தெரியும்ல. அப்பமா வச்சு அப்படி பேசி ஒரு இதுல அப்படி வந்துட்டி, அதுக்கு நல்ல ஒரு படிய குதிச்சுக்கிட்டு வாரிய. உன் புருஷனை எதுவும் சொல்லல, மேலதான் இருக்காங்க. போ போயிட்டே காப்பியை கொடுத்துட்டு கீழே கூட்டிக்கிட்டு வா. சின்ன ராத்திரியில 3 பேரும் மேல நின்னு அரட்டடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பல வேற வேலையே இல்ல. முக்கியமா இந்த மனுஷாவை 4 உதைக்கணும். அவளுக்கு சும்மாவே இருக்க முடியாது. மேல கூட்டிட்டு போயிட்டு நல்லா ஜாலியா அரட்டடிச்சுக்கிட்டு இருக்கா போல. வந்ததுல இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலாமா? அவ இருக்கு அவளுக்கு. நான் சொன்னல மேலதான் இருக்காங்கன்னு சொல்லி. நீங்க தான் வழிய விடுங்க. என்னடா பண்ணுவ? யோ மரியாதை கையெடு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? மனுஷா சட்டை பிடிச்சுட்டு நின்னுட்டு இருக்க. மனுஷா என்ன மனுஷா இதெல்லாம்? நீ பாட்டு ஓரமா நின்னுட்டு இருக்க, சட்டை பிடிச்சுக்கிட்டு இருக்க. எதை ஏதுன்னு கேட்க மாட்டியா? சிங்க பாரு மனுஷா, நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். உன் புருஷனை கையெடுத்துற சொல்லு, இல்லைன்னா தேவையில்லாம பிரச்சனை தான். கையெடுன்னு சொன்னேன்.
கைய விடு. உனக்கும் சேர்த்துதான் பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கும் சேர்த்துதான் இங்க நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். உன் புருஷன் பண்ண காரியத்தை கேட்டா நீ செருப்ப கழட்டி அடிப்ப. உன் புருஷனுக்கு நீ வேண்டாமா, உன் தங்கச்சி தான் வேணுமா? ஷார பத்தி என்ன வார்த்தை சொல்ற? நீ வேணா அப்படி நினைப்ப. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். இப்ப மரியாதையா சட்டையில இருந்து கையெடுக்கலன்னு வச்சுக்கோ, உன்னை எதால அடிப்பேன்னு தெரியாது. மனுஷன் மரியாதையா உன் புருஷனை சட்டையில இருந்து கையெடுக்க சொல்லு, இல்லன்னா விளக்கமா தள்ளி அடிவாங்களாம். என்ன சானிசா ஏன் கோவம் பண்ணிக்கிட்டு இருக்கா? மாப்பிளை பத்தியா முறைச்சுக்கிட்டு இருக்கா? முறைச்சுக்கிட்டு மட்டும் நிக்கிறேன்னு சொல்லி சந்தோஷப்படு. இல்லன்னு வச்சுக்கோ, உன் மாப்பிள்ளை இங்க தேவையில்லாம எதால அடி வாங்கிருப்பான்னு எனக்கே தெரியாது. இனிமே என் புருஷன் மேல எவனாச்சும் கைய வச்சா மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். கேட்டியா? உன் அக்கா பேசுறத கேட்டியான்னு கேட்டேன். ஏதோ சொன்ன, என் அக்கானா எனக்கு அவ்வளவு பிடிக்கும், என் அக்கானா எனக்கு அப்படி பிடிக்கும், என் அக்கா எனக்காண்டி என்ன வேணாலும் செய்வா, அப்படி இப்படின்னு டைலாக் பேசுன. என் அக்கா என்கிட்ட பேசாம இருக்கவே மாட்டா, அப்படி இப்படின்னு சொன்னியே. உன் புருஷனை எதை கொண்டு அடிப்பேன்னு தெரியாதுன்னு சொல்றா. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா? விளக்க மாத்தாலியே அடிப்பேன்னு சொன்னான். இதுதான் உன் அக்கா உன் மேல வச்சிருக்க பாசம். சென்னை இந்த பார்த்து இந்த வார்த்தைய சொல்றமே, நாளை பின்ன தான் தங்கச்சி வாழ்க்கை என்னாவும் அப்படின்னு எதையாச்சும் உன்னை பத்தி யோசிச்சலாம். சொல்லு. நீதான் பைத்திய மாதிரி அக்கா சொக்கான்னு சொல்லிக்கிட்டு பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. புரியுதா உனக்கு? அவ ஒரு சரியான சுயநலவாதி. அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. ஊர்ல இல்லாத பொல்லாத மாப்பிள என் புருஷன் சட்டையை பிடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சென்னையில வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றியா? சொல்லு. அவங்க வீட்டுல எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அவர் தானே பொறுப்பு, அவர் தானே என்ன பாத்துக்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு என்ன நம்பி இங்க வந்திருக்காரு, எனக்காண்டி வந்திருக்காரு. அப்ப இங்க எதனா பிரச்சனை அப்படின்னா அவருக்காண்டி நான் தான் நிக்கணும். கையாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அதான் அப்படி சொன்னேன். சில்லன்னு வச்சுக்கோ, இதே இந்த வார்த்தையை சொன்னவன் வேற எவனா இருந்தாலும் வாயில இருக்கிற நாக்கு இழுத்து வச்சு அறுத்திருப்பேன். அவன் என்ன வார்த்தை தெரியுமா சொன்னா? நீயே கேட்டன்னு வச்சுக்கோ, காரியா மூஞ்சில துப்புவ. நினைச்சுக்கிட்டு இரு. நீ உன் புருஷன் ரொம்ப அப்படியே உத்தமன்னு சொல்லிக்கிட்டு ஏ பைத்தியமே, அவன் மேல வந்துகிட்டு இருக்க. ரெண்டு பேரும் நின்னு கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காங்க. அம்மா மேல சத்தியம், நான் வரும்போது சிவ என்னன்னா சொல்றா, எனக்கு உன்கிட்ட பேசாம இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் ஈனு இடிச்சுக்கிட்டு பின்னாடி நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் காது குளிர. இதையெல்லாம் என் காதுக்கு பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க? எப்படி இருந்திருக்கும் கேளுங்க. உங்க பொண்ணு வளர்த்து வச்சிருக்க லட்சணத்தை கேளுங்க. சின்ன இருக்கு. எனக்கு என் புருஷன் தான் முக்கியம், அவர் சொல்றதான் நான் கேட்பேன். இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு இவ சொல்றா. அவன் அப்படியே முழிச்சுக்கிட்டு நிக்கான். ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். ஆனா இவன் தான் சின்னமோ பேசி கொண்ட மணிக்கு என் பொண்டாட்டி மனசை கெடுத்து வச்சிருக்கான். என்ன நடந்துச்சு சொல்லு. இவர் சொல்றது போய் நீ நினைச்சுதான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நான் இவர் கத்துனதுக்கு அப்புறம் தான் திரும்பி பார்த்தேன். ரகு பின்னாடி நின்னுகிட்டு இருந்தேன். சத்தியமா நான் ரகு கிட்ட இந்த மாதிரிலாம் பேசல. அப்ப பின்னாடி நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தவன் நான் முட்டாள் அப்படித்தானே? அக்கா நல்ல வாய்க்கு வக்கனையா நியாயம் பேசுவீங்களே. உங்க தம்பி பண்ணிருக்க காரியத்தை கேளுங்க. என் பொண்டாட்டி கூட அத்த ராத்திரி பாத்துக்கோங்க, யாருமே இல்ல, ரெண்டு பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட பேசாம இருந்தராதான்னு உங்க தம்பி சொல்ல, ஐயோ என்னால பேசவே முடியாது அப்படின்னு இவ கொஞ்ச அவன் கெஞ்ச, இந்த கன்று அவியெல்லாம் என் காதுல கேட்க. இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க? உங்க தம்பி சட்டைய பிடிக்காம தூக்கி வச்சு மடியில முத்தம் கொடுக்க சொல்றீங்களா? சொல்லுங்கக்கா, முத்தம் கொடுக்கணுமா மடியில? நானும் உங்களுக்கு ஒரு தம்பி மாதிரி தானே சொல்லிருக்கீங்க. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, உங்க தம்பி பண்ண காரியத்துக்கு தூக்கி வச்சு மடியில முத்தம் கொடுக்கணுமா? என்ன தம்பி பண்ணி வச்சிருக்கீங்க? ரகு என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? சத்தியமா நான் எதுவுமே பண்ணல. ரூம்குள்ள இருக்க முடியல. நீங்க யாருக்கும் ஏதோ சொல்லி புரிய வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல ரகு. நீங்க பாருங்க, அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தாரு மேல வரணும்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல என் புருஷனை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருந்தா யாரு பேசினாலும் மரியாதை இருக்காத சொல்லிட்டேன். ஓ அப்படி? அப்போ மரியாதை இல்லாத இடத்துல நானும் இருக்கிறதா இல்ல. என் கூட வரணும்னா வா, இல்ல இங்கேயே அவன் கூட போற அப்படின்னா கூட சேர்ந்து கூட்டிக்கிட்டு போவான். போயிட்டு அக்காவும் தங்கச்சும் குடும்பம் நடத்துங்க. ஐயோ தம்பி, எங்கேயும் போகாதீங்க தம்பி. இந்த ராத்திரி இப்படி போனீங்கன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாருங்க, என்ன நடுராத்திரியில இப்படி கிளம்புறாங்களேன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம உன் அம்மா வர போன் பண்ணி கேட்பாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. வேண்டாம் தம்பி, சொல்றது கேளுங்க தம்பி. காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் போங்க தம்பி. சிவன் இருக்க வீட்டுல என்னால இருக்க முடியாது. நீ யாரு சொல்றது கதை? நாங்க இங்கதான் இருப்போம்.
நீ எதுக்கு அவரை இருக்க கூடாதுன்னு சொல்ற? உன்னால இருக்க முடியாதுன்னா கிளம்பு. அப்படியெல்லாம் எங்களால இங்க இருந்து கிளம்ப முடியாது. அனிஷா கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு சும்மா இரு அனிஷா. தங்கச்சி வாழ்க்கை அப்ப ஏன் வாழ்க்கை? அப்ப ஏன் வாழ்க்கைமா? என் புருஷனை கூப்பிட்டு வச்சு இப்படி அசிங்கப்படுத்துவீங்க, பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? சொல்லுமா, சொல்லு. அப்ப நீயும் சந்தேகப்படுற அப்படிதானே? நீயும் சந்தேகப்படுறியாமா? நான் அப்படி சொல்லலடி, கொஞ்ச நேரம் சும்மா இருடி. மாப்பிள்ளை இவளை பாருங்க மாப்பிள்ளை, இந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, சின்ன நடக்கிறதே வேறவா இருந்திருக்கும். அவர் அமைதியா இருக்காருன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நான். சரி, என்ன கூட்டிட்டு வந்திருக்குமே, சண்டை வேண்டான்னு அமைதியா இருக்காரு. திருப்பி அடிக்க தெரியாமலாம் இல்ல. மண்டபத்துல வச்சு அவங்க தம்பிய புரட்டி புரட்டி எடுத்தாரே, அப்ப தெரிஞ்சிருக்கும் அவரோட பலம் என்னன்னு சொல்லிக்கிட்டு. இப்ப அமைதியா இருக்காருன்னா அதுக்கு காரணம் நானா தான் இருக்குமே தவிர வேற எந்த காரணமா இருக்காது. சும்மா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாருக்கும் மரியாதை. ஏதாச்சும் எங்களை வம்பு எடுத்தீங்கன்னா நாங்க இப்படிதான் பேசுவோம். அப்ப நாங்க கிளம்புறோம். ஐயோ மாப்பிள்ள வேண்டாம். ஒண்ணு நாங்க இங்க இருக்கணும்னா அவங்க இங்க இருந்து கிளம்பிதான் ஆகணும். இல்ல அப்படின்னா நாங்க கிளம்புறோம். நீங்களே முடிவு பண்ணிக்கங்க யாரு முக்கியம்னு. என்னம்மா, அப்ப நாங்க கிளம்பணுமா? நாங்க கிளம்பணுமாமா? சொல்லு, நாங்க கிளம்பணுமா? அனிஷா புரிஞ்சுக்கோடி, உன் மாமியார் கிட்ட நான் போன் பண்ணி பேசுறேன். தங்கச்சி வாழ்க்கை கூப்பிட்டு வச்சு நல்லா அசிங்கப்படுத்திட்டல. யாரோ ஒருத்தருக்காண்டி எங்களை அசிங்கப்படுத்திட்டல. சரி சரி, உனக்கு அவங்க தானே முக்கியம். நல்ல மரியாதை கொடு. நல்லா உன் பொண்ணை ரொம்ப சந்தோஷமா வச்சு பாத்துப்பா, சரியா? நாங்க இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். ஆனா சொல்ற கேட்டுக்கோ, சரிமே நீ எப்படி கூப்பிட்டாலும் இந்த வீட்டுக்கு நாங்க திரும்பி வரவே மாட்டோம். அதை மட்டும் எழுதி வச்சுக்கோ. நீங்க என்ன அவனை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கிளம்பலாம் வாங்க. அனுஷா போதும்மா போதும். உன் சின்ன பொண்ணோட வாழ்க்கைய மட்டும் நீ பாரு. என் வாழ்க்கை எப்படி பண்ணா உனக்கு என்ன? அக்கா என்ன அக்கா? அக்கா கூட போறியோ? போய மூடிக்கிட்டு. அவ பொம்பளை, அவ பொண்டாட்டி. தான் புருஷனுக்கு ஒரு பிரச்சனைனோனே கைய புடிச்சு இழுத்து வச்சுக்கிட்டு ஏன் புருஷன் நிக்கிறா, நீயும் நிக்கிறியே மரமாடு மாதிரி. எனக்கு என்னன்னு சொல்லிக்கிட்டு இதுலயே தெரியுதுடி உன் குணம் என்னன்னு சொல்லிட்டு. உனக்கு இருக்கு, வீட்டுக்கு போயிட்டு. அனிஷா அத்தை, முதல்ல இங்க இருக்க பிரச்சனையை முடிப்போம், அதுக்கப்புறம் அங்க பேசிக்கலாம். எங்க வீட்டுல பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் ஆகாது. அங்க அம்மா தானே, அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். தம்பி அந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்க மாட்டான். நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். எதுவா இருந்தாலும் 2 நாள் கழிச்சு பொறுமையா அவங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இப்ப இங்க நடக்கிற பிரச்சனையை மட்டும் முடிப்போம். சொல்றதை கேளுங்க. இப்ப நீங்க பின்னாடி போனீங்கன்னா இவன் கோவப்படுவான். பொறுமையா இருந்ததா இந்த பிரச்சனையை முடிக்கணும். 2 பேர் வாழ்க்கையும் முக்கியம். ரகு ரொம்பலாம் கோவப்பட மாட்டான். ரகு அவன் புரிஞ்சுப்பான். முதல்ல இவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணணும். மாப்பிள்ள அதான் அவங்க போயிட்டாங்களே, இனிமே நாங்க போக மாட்டோம். காலையிலேயே கிளம்பிடுவோம். உங்க பொண்ணுக்கு நல்ல புத்திமதிய சொல்லி கூட அனுப்பி வைங்க. இல்ல அப்படின்னா உங்க கூடயே வச்சுக்கிறதுனால எனக்கு சம்மந்தம் தான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு மட்டும் பொண்டாட்டியா வர முடியும் அப்படின்னா வர சொல்லுங்க. இல்ல அப்படின்னா நீங்களே வச்சுக்கோங்க. ஏன்டி இப்படி பண்ற? நீ உனக்கு என்னடி கோர வச்ச? உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? உனக்கு என்னடி பிரச்சனை? இப்படி உன் வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டு அவ வாழ்க்கைய அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்துறியா நீ? நல்ல மனுஷன், அவன் கூட சேர்ந்து வாழ்க்கை உனக்கு என்னடி வலிக்குது? ஐயோ கடவுளே. வணக்கம் சொந்தங்களே. மார்னிங் போட்ட வீடியோல வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் இல்லை, ஒரு 2-3 கொஞ்சம் கமெண்ட் வந்துருந்துச்சு மெஜாரிட்டியா. இந்த மாதிரி வந்து ஹேர் ஸ்டைல் மாத்துங்க அனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கேன், அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து ஃபைட் சீன்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வரும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி, சுவாரஸ்யமாக போகணுன்றதுக்காண்டி. யாரும் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் வந்து கேரக்டராகவே பாருங்க, அவ்வளோதான். அனு கேரக்டர் வந்து நிறைய பேர் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. அவளுடைய கேரக்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அவ வந்து அமைதியான பொண்ணு தான். பட் ஆனா அவளை சுத்தி இருக்கிறவங்க மீன்ஸ் அவளுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க, அவங்க தங்கச்சியா இருக்கட்டும், இப்போ வந்து ஹஸ்பண்டா இருக்கட்டும், அந்த மாதிரி கேரக்டருக்கு எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா அவளால தாங்கிக்க முடியாது. அது யாரா இருந்தாலும் துணிஞ்சு போய் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவ. நான் ஆரம்பத்திலேயே வந்து அப்படிதான் அவளை காமிச்சிருப்பேன். அவங்க தங்கச்சியை ஒரு சின்ன வார்த்தை சொன்னதுனால ரகு கிட்ட போயிட்டு சண்டைக்கு நிக்கிற மாதிரி தான் நான் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் எபிசோட் பார்த்திருந்தா புரிஞ்சிருக்கும். ஒரு சிலவங்க வந்து ரொம்ப எப்படிப்பா இப்படி புருஷன் உடனே வந்து 2 நாள் தான் கல்யாணம் இருக்கு, உடனே வந்து அப்படியே வந்து இப்படியெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரில இப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க காலையில போட்ட வீடியோல. அது ஒரு சின்ன அம்மா பொண்ணு கூட இருக்க ஒரு அது எப்படி சொல்றது, ஒரு கிண்டலும் கேலியும் இருக்கும்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ண அது ஒழுங்கா செட் ஆகலன்னு நினைக்கிறேன்.
பட் ஆனா அப்படி இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காண்டி கேள்வி கேட்கணும்ல. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, அதுதானே நம்ம கேள்வி கேட்கறதுனால தானே அவங்க மேல நம்மளுக்கு இருக்கிற நம்பிக்கைய வெளிப்படுத்துறது அப்படிதானே. இது வந்து ஜஸ்ட் வாய்ஸ் மூலியமா தானே வந்து நான் எல்லாத்தையுமே கொடுக்குறேன். ஒரு ஆக்ஷன்லாம் இருக்காது. இது ஜஸ்ட் ஒரு பொம்மை தானே. ஸோ வந்து அந்த மாதிரி காமிச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனாலதான் அப்படி காமிச்சேன். அது ஒரு சிலவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இட்ஸ் ஓகே, நான் அதை ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்கல. இரிட்டேட் ஆகுதா, சரி ஓகே, என்ன காரணம்னு சேர்த்து மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல கண்டிப்பா அதை சேஞ்ச் பண்ணிப்பேன். அதுதான் விஷயம். இது சொல்லணும்னு நினைச்சேன். நான் யாரையுமே வந்து தப்பா பாயிண்ட் ஆஃப் பண்ணல. நீங்க கமெண்ட் பண்ணாதீங்க அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அது திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஹர்ட் ஆகுது. அதை திருப்பியும் அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு. நான் ஒரு விஷயத்த சொன்னா நீங்க உடனே வந்து என்ன நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்ட்டு. சாரி சிஸ்டர், நான் நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணல. நீங்க இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்றீங்களா, அது என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் சத்தியமா அதை மாத்திக்க ட்ரை பண்ணுவேன். ஒரு சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயத்த சொல்றாங்கன்னா நான் கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணதான் ட்ரை பண்ணுவேன். ட்ரெஸ்ஸு முத்துமாரிக்கு சொல்லியிருந்தாங்க, சேஞ்ச் பண்ணியிருந்தேன். இப்போ ஹேர் ஸ்டைல் சொல்லியிருந்தாங்க, ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது பிடிக்கல அப்படின்னா நான் இன்னொரு ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி எதனா பண்ணலாமா, இல்ல பழைய ஹேர் ஸ்டைலே கொண்டு வரலாமா, எதையாச்சும் ஒன்று பார்ப்பேன். நீங்க சேர்த்து கமெண்ட் பண்ணீங்கன்னா இது ரொம்ப ஓவரா இருக்கு சிஸ், இது இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் இதுவா இருக்கும், பாக்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. அவ்வளவுதான். நான் உங்களை தப்பாலாம் ப்ரொஜெக்ட் பண்ணல. யாருமே வந்து அவங்கள வந்து பேட் கமெண்ட்ஸ்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அதுவே டக்குன்னு நீங்க யாருன்னா விடுங்க சீஸ், அவங்க அப்படிதான், அவங்களாம் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிடுறீங்களா, அவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஹர்ட் ஆயிருது. அவங்க திரும்பியும் என்கிட்ட அதை ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன். தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் இதுல பிடிக்கல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்றேன்.